தொடர்ச்சியாக பெண்கள் குறித்து ஆணாதிக்க திமிரில் ஜாதி திமிரோடு பேசி வரும் சி.வி. சண்முகத்துடைய நாக்கு தற்போதும் கட்டுப்படாமல் உங்க கனவு சொல்லுங்க, இவரு நிறைவேற்றணும். ஆமா, எனக்கு நயன்தாரா போகணும், இவர் கனவு நிறைவேற்றுறா. அது ஒரு தேர்தல் பிரச்சார மேடை. இது பெண்கள் பாதுகாப்புக்குன்னு கூட்டப்பட்ட கூட்டங்கிறத மறந்து எனக்கு நயன்தாரா வேணும் வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறது மூலம் அவர் எவ்வளவு கீழ்த்தரமான மனிதர், அவரை நிர்வாகியா வச்சுக்கிட்டு இயங்கக்கூடிய அதிமுக கட்சி பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு அளிக்குங்கிற கேள்வியை பொதுமக்கள் தரப்புல இருந்து எழ தொடங்கி இருக்கு. அதிமுக சி.வி. சண்முகம் மட்டும் இல்ல, அந்த கட்சியில இருக்க பல பேர் பெண்களை இழிவா பேசி பல வீடியோ வெளிவந்துட்டு தான் இருக்குது. அதுல குறிப்பா ஏவி ராஜுன்ட்டு ஒரு அதிமுக பிரமுகர் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கும் போது 25 லட்சம் கொடுத்தா திரிசா வந்துருவாங்க, நாங்களே கூட்டு வந்துருவாங்க அளவுக்கு பேசினாரு. அப்போ கூட சமூக வலைத்தளங்கள்ல மிக கடுமையா இருந்து. ஆனா ஒவ்வொரு முறை என்ன நடக்குன்னா, நான் பேசுறத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஐயோ இது நான் பேசல என் அட்மின் பேசுறது, இப்படி சொல்லி தப்பிச்சுப்பாங்கல்ல. அப்படி இல்லாம தற்போது ஒரு பொது மேடையில இவ்வளவு மக்கள் கூடியிருக்காங்க கூட உணர்வு துளி கூட இல்லாம ஒரு ஆணாதிக்க திமிரோட பெண்களை அவமானப்படுத்தும் விதமாக, அது நயன்தாரா ஒரு சிறந்த நடிகை மட்டும் இல்லாம இப்போது அவர் 2 குழந்தைகளுக்கு தாய், ஒரு அம்மாங்க ஸ்தானத்துல இருக்காரு. கட்சியுடைய தலைவரே எங்களுக்கு அம்மா தான், புரட்சி அம்மா, பெண்ணினத்தை நாங்க பாதுகாப்போம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே, இன்னொரு பக்கம் நடிகைகளை மிக கொச்சையாக பேசுவது, இல்ல தமிழ்நாட்டு பெண்களை எப்போதும் இழிவுபடுத்தி பேசுறது தொடர்ச்சியாக சி.வி. சண்முகம் தனது வேலையாக வைத்திருக்கிறார். ஆகவே சி.வி. சண்முகத்தின் மீது